ஹாய். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோடனே பரபரப்பாக வேலை போயிட்டுருந்ததா. முந்தா நாள்னாவது வச்ச சாம்பார் இருந்துச்சுன்னு நேற்று மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டேன். பட் இன்றைக்கி எதுவுமே இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு கீரை சூப்பை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நேற்றும் சாம்பார், முந்தா நாளும் சாம்பார், இன்றைக்கும் நம்ம சாம்பார் புளிக்குழம்புன்னு வைக்க வேண்டாம், சரி இன்றைக்கி புளி சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியோதரை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆகிப்போச்சா புளி சாதம் செஞ்சு. கடைசியாக எப்போ பண்ணேன் அப்படின்னா, அந்த சங்கடாகட சதுர்த்தி பூஜைக்காக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பண்ணது தான். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருச்சு, பண்ணவே இல்லை புளியோதரையே. ஏன்னா இவங்க வந்து வெரைட்டி ரைஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம செய்யலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் சாம்பார் புளிக்குழம்பு, சாம்பார் புளிக்குழம்பு, இது ரெண்டை மட்டும்தான் விரும்புவாங்களா. அதனால் இதையே செஞ்சு செஞ்சு கடைசியில் வெரைட்டி ரைஸ் செய்யணுங்கிறதையே நான் மறந்து போயிடுறேன் அடிக்கடி. அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி அதை நம்ம செஞ்சிட்டோன்னா இன்றைக்கி ஒரு டேவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுட்டு புளியோதரைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் போய் இவங்கக்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி என்னங்க செய்யட்டும் அப்படின்னு கேட்டேன்னா, தயிர் இருக்கா விட்டுரு போதும் அப்படி தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம தயிரோடு விட முடியாது இல்லையா, அதனால் புளியோதரை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ் வந்து புதினா துவையல் தான் அரைச்சேன். செம்ம டேஸ்ட்டு எம்மியாக இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் டேஸ்ட்டு கொடுத்தேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவங்க தோசை சாப்பிட்டாங்க, இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்தேன்னா அப்புறம் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டதுக்கப்புறமா டிவி பார்க்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருந்தேன். டிவியில் இன்றைக்கின்னு பார்த்து நல்ல நல்ல சாங்காக போட்டுட்ருந்தாங்களா, அதுவும் எனக்கு பிடிச்ச சாங்லாம் போட்டுருந்தாங்க. நானும் சேனல் மாற்றி மாற்றி பார்க்குறேன், இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்லையும் ஒரு பாட்டும் சூப்பராக ஓடிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே வைப் பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் கீழே போயிட்டாங்க இவங்களும் பாப்பாவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா தான் ஸ்கூலுக்கு போகணுமே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு அப்புறம் சுடுதண்ணி போட்டு அவளை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போனோடனே இன்றைக்கி சீக்கிரமே போயிட்டு சீக்கிரமே வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவளும் அங்கே கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தால. அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேயே அவளை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த டேவும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.